أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கருணையும் கிருபையும் மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் பொழியப்படட்டுமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ்வுடைய சொந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் ஒன்றுகளும் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சட்டத்திட்டங்கள், அவனது ஏவல் விளக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உயர்ந்த அளவு பேணி நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய உரையின் சாராம்சம் இந்த முஸ்லிம் உம்மத் எப்படி வாழ்ந்தது, ஆட்சியில், அதிகாரத்தில், அறிவு சார்ந்த விஷயத்தில், கல்வியில், கற்பிப்பதில், இப்படி எல்லா துறைகளிலும் எப்படி கோலோச்சியது, மேன்மையடைந்த ஒரு சமூகமாக இந்த உம்மத்து இருந்தது. இன்றைக்கு இந்த உம்மத்தினுடைய நிலை என்ன? எல்லாவற்றிலும் ஆட்சியாக, அதிகாரமாக, கல்வியில், வேலைவாய்ப்பில், எல்லாவற்றிலும் இந்த உம்மத் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலைகளை பற்றி கொஞ்சம் கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளையும் சமகாலத்தினுடைய நிகழ்வுகளையும் கொஞ்சம் ஒப்பீடு செய்வதற்காக ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது அருள்மறையாம் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்படக்கூடிய அந்த தருணத்தினுடைய ஆரம்பம் முஸ்லிம் உம்மத்திலே பெரும்பாலும் திருமறை குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்லக்கூடிய பதில், எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய செய்தி. திருமறை குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் என்ன என்று கேட்டால் பெரும்பாலும் எல்லோரும் சொல்லிவிடுவோம். அவ்வளவு அது எல்கேஜி வகுப்பை போல சாதாரண குழந்தைகள் உட்பட அது பாலர் பாடம் என்ற அடிப்படையில் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சூழல். திருமறை குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இறுதியாக ஒரு வேதத்தை அருள வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான். அந்த வேதம் கியாம நாள் வரை நின்று நிலைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கின்றான். இனி இதற்கு பின்னால் ஒரு வேதம் இல்லை, ஒரு தூதர் இல்லை என்று அல்லாஹ் விரும்புகின்றான், தீர்மானிக்கின்றான். அப்படியானால் இந்த உலகம் அழியக்கூடிய கடைசி காலம் வரை வரக்கூடிய எல்லா சித்தாந்தங்களிலே இருந்தும் போட்டி போடக்கூடிய, வரலாறு ரீதியாக, புவியியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக வரக்கூடிய அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முத்தாய்ப்பாக அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தை தான் இக்ரா, ஓதுவீராக. இந்த இக்ரா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அதனுடைய உள்ளார்ந்த பொருளை கொஞ்சம் அலசி பார்ப்போம் என்றால், படி, ஓது, சிந்தித்து உணர், விளங்கிக்கொள், பிறருக்கு அதை எடுத்து சொல், கற்றுக்கொள், கற்பி. அது வெகு நீண்ட பயணமாக அது செல்லும். இக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இந்த உம்மத்து எதன் மூலம் நின்று நிலை பெற வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். பாருங்கள், எவ்வளவோ தத்துவங்கள் இந்த உலகத்திலே உண்டு. எவ்வளவோ தத்துவங்களை அல்லாஹ் பேசுகின்றான், அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எவ்வளவோ அறிவு சார்ந்த விஷயங்கள் உண்டு, எவ்வளவோ அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒதுக்கிவிட்டு இந்த வார்த்தையை அல்லாஹ் முதன்மைப்படுத்துகின்றான் என்றால், இந்த உம்மத்து விளங்கிக் கொள்ள வேண்டும், கல்வியினால் மட்டும்தான், அறிவினால் மட்டும்தான், படிப்பினால் மட்டும்தான் இந்த உம்மத்து மேன்மை அடையும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். இக்ரா, ஓதுவீராக. ஏன் ஓத வேண்டும், ஏன் படிக்க வேண்டும் என்றால், நம்ம படித்தால்தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும், படித்தால்தான் தூதரை புரிந்து கொள்ள முடியும், படித்தால்தான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும், படித்தால்தான் மறுமையை புரிந்து கொள்ள முடியும், படித்தால்தான் ஹராம் என்ன, ஹலால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும், படித்தால்தான் இந்த உலகத்தினுடைய விஷயங்களுடைய யதார்த்த சூழல் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும், படித்தால்தான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான், படி, ஓது. எப்படி நீங்கள் ஓத வேண்டும் என்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உம்முடைய இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. யாரை பற்றி அல்லாமல் உம்மை யார் படைத்தானோ அப்படி படைக்கப்பட்ட அந்த இறைவனுடைய, அந்த ரப்பினுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுவீராக, துவங்குவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். ஹலக்கல் இன்சான மின் அலக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினுடைய ஆரம்பத்தை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஆரம்பத்திலேயே ஒரு திருமறை குர்ஆன், ஒரு வேதம் வெளிப்படக்கூடிய அந்த துவக்கத்திலேயே மனிதனுடைய துவக்கத்தை பற்றி பேசுகின்றான். ஹலக்கல் இன்சான மின் அலக். அவனை நாம் ஒட்டிக்கொள்ளக்கூடிய சதை பிண்டத்திலே இருந்து நாம் படைத்தோம். ஹலக்கல் இன்சான, மனிதனை ஒட்டிக்கொள்ளக்கூடிய அலக் என்ற நிலையிலே இருந்து நாம் படைத்தோம். மறுபடியும் இக்ரா, ஓதுவீராக. ரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் மாபெரும் கொடையாளி. அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்பித்தான், கற்றுக் கொடுத்தான். இது ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய 5வது ஆயத். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது திருமறை குர்ஆனுடைய ஆரம்ப அத்தியாயத்தினுடைய 5 ஆயத்துகளிலே அற்புதமான செய்திகளை இந்த உம்மத்திற்கு பதிவு செய்கின்றான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம்,
மனிதன் அவன் அறியாதவற்றையெல்லாம் நாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம். இந்த உலகத்தினுடைய புவியீர்ப்பு விசை, வானவியல், அறிவியல், விஞ்ஞானம், நவீனம், கண்டுபிடிப்பு, இந்த உலகத்திற்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் எப்படி அது அவனுக்கு தோணுச்சு, எப்படி அவனுக்கு அது விளங்குச்சு, இதன் மூலமாக இப்படியான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கலாம் என்று தோன்றியதற்கான காரணம் என்ன? எல்லாவற்றையும் நாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு நாம் அவனுக்கு அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி கல்வியை பற்றி, எழுதுகோலை பற்றி, அறிவை பற்றி இவ்வளவு அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய ஆயத்துக்கள் ஏராளம் ஏராளம் திருமறை குர்ஆனிலே. சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய, சிந்திக்க தூண்டக்கூடிய ஆயத்துக்கள் ஏராளம் ஏராளம். இந்த மலைகளை கவனித்தீர்களா? ஒட்டகத்தை கவனித்தீர்களா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்லி கைஃப சுத்திகத். ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? வானத்தை பார்க்கவில்லையா? பூமியை பார்க்கவில்லையா? மலைகளை பார்க்கவில்லையா? அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இப்படி சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய ஆயத்துக்கள் ஏராளம் ஏராளம். இவ்வளவு ஆயத்துக்களை உள்ளடக்கிய ஒரு திருமறை குர்ஆன், ஒரு வேதத்தினுடைய உம்மத்துக்கள் கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்தினுடைய யதார்த்தமான சூழல் இன்றைக்கு என்ன? எப்படி வாழ்ந்த சமூகம் இந்த சமூகம்? ஒரு காலத்திற்கு முன்னால் இந்த பூமி பந்தில், இந்த மொத்த பூமி பந்தில் பகுதி அளவு, பெரும் பகுதி அளவு ஆட்சி செய்த ஒரு உம்மத், ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். பகுதி அளவு பூமியினுடைய பகுதியை ஆட்சி செய்த, அதிகாரம் செலுத்திய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். அது வெறுமனே ஒரு ஆண்டோ, 2 ஆண்டோ, 10 ஆண்டோ, 15 ஆண்டோ அல்ல, பல நூறு ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள். ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கோலோச்சிய கால அளவு 780 ஆண்டுகள். ஆட்சியில் மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அதிகாரத்தில் மட்டுமல்ல. ஒரு நாட்டை ஆட்சி செய்வது வெறுமனே 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அல்ல, பல நூறு ஆண்டுகள் கோலோச்சிய இந்த உம்மத், இந்த சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல, கல்வியில், அறிவில், இந்த உலகத்திற்கு தேவையான நவீன கண்டுபிடிப்புகளை உருவாக்கி தந்தது இந்த உத்தம சமூகம். இன்றைக்கா நேற்றைக்கா அல்ல. உதாரணத்திற்கு விமானத்தை கண்டுபிடித்தவர்களை பற்றி நம்மிடத்திலே கேட்டால் உடனடியாக நாம் பதில் சொல்வோம், ரைட் பிரதர்ஸ் என்று சொல்லி, இல்லையா? ரைட் சகோதரர்கள். ஆனால் ரைட் சகோதரர்கள் அந்த விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் ஒருவன் கண்டுபிடித்தான். நிச்சயமாக மனிதனால் பறக்க முடியும் என்று ஒரு சிந்தனையை அவனுக்கு தூண்டி அது நடைமுறை செயல்முறைப்படுத்தி காட்டியவன் ஒரு முஸ்லிம் என்றால் நம்மில் எத்தனை பேர் ஆச்சரியத்தோடு கேட்போம் இந்த செய்தியை? நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் கண்டுபிடிப்பாளனை பற்றி? நாம் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி, நாம் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான பொருட்கள், அவையெல்லாம் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸால் உருவானது என்று சொன்னால் மிகையல்ல அன்பு சகோதரர்களே. அவர்தான் ஏன் மனிதனால் பறக்க முடியாது என்று சொல்லி பறவையை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பெரிய போர்வையை எடுத்து ரெடி பண்ணி மொரோக்கோவை சார்ந்த அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ், ஸ்பெயினை சார்ந்த அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் கிபி 810 இருந்து 887 ஆண்டில் வசித்த ஒரு மிகச்சிறந்த நவீன உலகத்தினுடைய சிற்பியான
அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸை பற்றிய செய்திகள் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தான் சிந்திக்கிறார், ஏன் பறக்க முடியாது? பறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? ஒரு பெரிய போர்வை எடுத்து அதில் ரெக்கைகளை பதிவு செய்து ஒரு பெரிய மலை உச்சியிலே இருந்து குதித்தார், விழுந்தார். எல்லோரும் ஏசினார்கள், எல்லோரும் விமர்சனம் செய்தார்கள், எல்லோரும் கேலி செய்தார்கள். இது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விடும் முடியும் என்று சொன்னார்கள். இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். ஆனாலும் எல்லா ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் உதாசீனம் செய்துவிட்டு இது நிச்சயமாக சாத்தியம் என்பதை விளங்கிக் கொண்டு ஒரு பெரிய போர்வையை கட்டிக்கொண்டு மேலே இருந்து குதித்தார், கீழே விழுந்தார். ஸ்பைனல் கார்டில் அடி. கிட்டத்தட்ட 70 வயதிற்கு உட்பட்ட அந்த மகத்தான கலைஞன். அன்பு சகோதரர்களே, அதற்கு பின்னால் தான் அவர் பதிவு செய்கின்றார், பறப்பது மட்டுமல்ல, லேண்டிங் ஆகிறதுக்கு அந்த பறவையினுடைய வால் பகுதியை போல ஒரு வாளை உருவாக்கினால் ஈஸியாக அடிபடாமல் லேண்ட் ஆக முடியும், தரை இறங்க முடியும் என்பதை பதிவு செய்தார். அதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அதை ஆய்வு செய்து தெரிந்து, ஏன்னா அதுக்கப்புறம் முடியாது, ஸ்பைனல் கார்டில் அடி. அப்ப ஏன் இந்த பாதிப்பு வந்தது என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு மீண்டும் அதை ஆய்வு செய்து பறக்க முடியும், தரை இறங்க முடியும். தரை இறங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான ஒரு நீளமான வால் பகுதி, ஒரு உபகரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பதிவு செய்தார். இன்றைக்கும் ஈராக்கினுடைய பக்தாத்தினுடைய ஏர்போர்ட்டுக்கு பேரு அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ். ஏர்போர்ட்டுடைய வாசல்ல ஒரு மனிதன் 2 ரெக்கைகளை கொண்டு பறப்பதை போன்ற ஒரு சிலையை வடிவமைத்து வைத்திருப்பார்கள். அதில் உங்களில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். அன்பு சகோதரர்களே, இவைகளெல்லாம் இந்த உம்மத் இந்த உலகத்திற்கு தந்த வெகுமதிகள் என்றால் அது மிகையல்ல. அதே போல ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன், கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளில் 700 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மனிதருடைய அந்த புத்தகத்தை வைத்துத்தான் மருத்துவ மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? சிந்தித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்ப எப்படி இருந்த இந்த சமூகம்? அதை யார்? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன், நவீன மருத்துவத்தின் தந்தை என்று போற்றக்கூடிய இப்னு சினா. அன்பு சகோதரர்களே, எல்லாம் நாம் கொஞ்சம் புரிந்தால்தான், விளங்கி கொண்டால்தான் இந்த உம்மத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் தயாராக்க வேண்டும். கல்வியில, அறிவில, சிந்திப்பதில, வேற அதிகார மட்டத்தில் கொண்டு போய் அமர்த்துவதில, இன்னும் ஒரு சமூகத்திற்கு அதிகார மட்டத்திற்கு அடிமைகளாகவே இருக்க வேண்டும். அவனுடைய கோரிக்கையை, நம்முடைய தேவைகளை அடுத்தவிடத்திலே போய் நின்று கையேந்தக்கூடிய அந்த இழிவான சூழலிலே இருந்து அடுத்த தலைமுறை மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த சந்ததிகளை ஒரு மிகச்சிறந்த புரட்சியாளனாக, அறிவில, சிந்தனையில, இந்த உலகத்திற்கு தேவையான நவீன கண்டுபிடிப்புகளிலே, அப்படிப்பட்ட கல்வியில அவனை உருவாக்க வேண்டும். அதிகார மட்டத்திலே கொண்டு போய் அமர்த்த வேண்டும். வாய்க்கிழிய பேசி பிரயோஜனம் இல்லை. முஸ்லிம் உம்மத் 700 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் ஆட்சி செய்த முஸ்லிம் உம்மத் நாங்கள் ஆட்சி செய்தோம் என்று பேசி பிரயோஜனம் இல்லை. கல்வியிலே, அறிவிலே இந்த சமூகம் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு இடத்திலே இருந்தது. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜன், அவரை பற்றி தெரியுமா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜன், அறுவை சிகிச்சை செய்வதற்கான நவீன ஆயுதங்களை கண்டுபிடித்த ஒரு மனிதர். அவர் பேர் என்ன தெரியுமா? அபு அல் காசிம் அல் ஜஹ்ராவி. அவர்தான் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த உபகரணங்களை, அந்த பிளேடு, இந்த பெண்டா இருக்குமல்ல, அந்த மருத்துவத்தில் நம்ம பார்ப்போம்,
அந்த மாதிரியான ஆயுதங்களை தயாரித்த வடிவமைத்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர். இவர்களெல்லாம் யார்? முஸ்லிம்கள். இந்த உம்மத்திற்கு செய்த மிகச்சிறந்த வெகுமதிகள், இந்த உம்மத்து இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகச்சிறந்த வெகுமதிகள் இவர்கள். அன்பு சகோதரர்களே, ஆனால் இந்த உம்மத்தின் மீது இந்த சமூகம் சொல்லக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? முஸ்லிம்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், முஸ்லிம்கள் பெண்களை கல்வி கற்பதிலே இருந்து தடுத்து வைப்பார்கள், முஸ்லிம்கள் கல்விக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று பேசக்கூடிய, சொல்லக்கூடிய சமூகத்தை பார்க்கின்றோம், மக்களை பார்க்கின்றோம், மீடியாக்களை பார்க்கின்றோம், செய்திகளை பார்க்கின்றோம். இது திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டே வருகின்றது. அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா? உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது தெரியுமா? உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் இன்றைக்கும் 1200 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய, செயல்முறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் எது தெரியுமா? யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் எது தெரியுமா? உலக சாதனை புத்தகம் என்று பறைசாற்றக்கூடிய கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகம் எது தெரியுமா? நம்மிடத்தில் யாராவது பல்கலைக்கழகங்கள், உலகத்தினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்று சொன்னால் உடனடியாக சொல்லுவோம் கேம்பிரிட்ஜ். இப்படியான நிறைய பல்கலைக்கழகங்களை பற்றி நாம் பதிவு செய்வோம், பேசுவோம், நமக்கு அதுதான் தெரியும். ஆனால் உலக சாதனை புத்தகத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கான ஒரு பல்கலைக்கழகம் 1200 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால், அது யாரால் உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த காலத்திலே உருவாக்கப்பட்டது, எவ்வளவு சிரமேற்கொண்டு உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க, அலசி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது யாரால் உருவாக்கப்பட்டது? கிபி 850 ஹிஜ்ரி 245. எந்த சமூகத்தை பார்த்து இவர்கள் பெண்களை படிப்பதில் அனுமதிப்பது இல்லை என்று தூற்றுகின்றார்களோ, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் மொரோக்கோ என்று சொல்லக்கூடிய, ஃபாஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இன்றைக்கும் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய அல் கரவியீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பல்கலைக்கழகம். மிகப்பெரிய செல்வ சீமாட்டியினுடைய மகள், அந்த அம்மையாருடைய பெயர் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி, தந்தையுடைய பெயர் முஹம்மது அல் ஃபிஹ்ரி. மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய கோடீஸ்வரராக, செல்வந்தராக இருந்த முஹம்மது அல் ஃபிஹ்ரி மரணத்தை தழுவுகின்றார். ஒட்டுமொத்த சொத்தும் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரிக்கும் அவருடைய சகோதரி மரியம் அல் ஃபிஹ்ரிக்கும் வந்து சேருகின்றது. மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய செல்வங்கள். இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை இந்த உம்மத்து பயன்பெறக்கூடிய விதத்திலே செலவு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார் ஒற்றை பெண்மணி. அந்த ஃபாஸ் என்று சொல்லக்கூடிய மொரோக்கோவினுடைய மிகச்சிறந்த நகரம். ஸ்பெயினில் இருந்து முஸ்லிம்கள் சாறை சாறையாக மொரோக்கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த காலம், அந்த காலம் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பல நாடுகளிலே இருந்து வரக்கூடிய ஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை நோக்கி வரக்கூடிய காலம், அந்த காலம். அப்படிப்பட்ட அந்த சூழலில் தனி ஒரு பெண்ணாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பல்கலைக்கழகம். அன்பு சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் கூடுதலான செய்திகளை பேச வேண்டும் என்றால் நேரம் நமக்கு போதவில்லை. எனவே
இப்படியான உம்மத் இன்றைக்கு எப்படியான சூழலில் என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். இப்படி கல்வியிலே, அறிவிலே, கண்டுபிடிப்புகளிலே, அறிவியலிலே, விஞ்ஞானத்திலே எல்லாவற்றிலும் மேலோங்கி இருந்த, உயர்ந்திருந்த, கோலோச்சி இருந்த, அதிகாரத்திலே, ஆட்சியிலே கோலோச்சி இருந்த ஒரு சமூகம் கடந்த 100 ஆண்டுகளில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் படிப்பறிவில்லாத, எழுத்தறிவில்லாத ஒரு சமூகமாக யாருடைய சதியோ, எப்படிப்பட்ட சதியோ, யார் சூழ்ச்சியோ தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் உங்களை நான் பயப்படுகின்றேன். எதை கொண்டு? உங்களுக்கு நீங்கள் இணை வைத்து வடிகட்டு போய் விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வசியத் அதெல்லாம். நீங்கள் எனக்கு பின்னால் இணை வைத்து வடிகட்டு போய் விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. மாறாக இந்த உலகம் சார்ந்த விஷயம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம், இந்த உலகத்தினுடைய மோகத்திற்காக வேண்டி ஒருவர் வெட்டி சாய்த்து விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் உண்மையிலேயே நிரூபணமானது. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரம் தனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லிம் உம்மத் அவன் அடிக்கிறது கடைசியில் எப்படியான ஒரு சூழலிலே இருந்த ஒரு சமூகம் எவ்வளவு பலகீனப்பட்டு, கைசேதப்பட்டு, மோசமான ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைய யதார்த்தமான நம்முடைய சூழல் என்ன? படிப்பில்லாத, கல்லூரி கூட முடிக்காத, 6வது 7வது 8வதோடு தன்னுடைய படிப்பை முடித்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை தட்டி எழுப்பி நீங்கள் படிக்க வேண்டும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களாவது குறைந்தபட்சம் கல்வியில மேலோங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு 25 வருடத்திற்கு முன்னால் சமூக இயக்கங்களும் ஏகத்துவ கொள்கைகளும் இந்த சமூகத்திற்கு தட்டி எழுப்பியதன் பால் கல்வியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு, ஆமா உண்மைதான், என்னால கையெழுத்து கூட, என்னுடைய பெயரை கூட எழுத முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். என்னுடைய உம்மத்தை, என்னுடைய மக்களை, என்னுடைய சந்ததியினரை அப்படியான ஒரு கை சேதப்படக்கூடிய நிலையிலே இருந்த நான் மீட்பேன் என்கின்ற அடிப்படையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, சமூக மாற்றம் நிகழ்ந்ததற்கு பின்னால் இன்றைய சூழல் என்ன? முஸ்லிம் சமூகத்தில் நிறைய இஸ்லாமிய இளைஞர்களும் இளம் பெண்களும் ஃபர்தாவை அணிந்து கொண்டு ஒரு சாதாரண ஒரு கூத்தாடிக்கு பின்னால் செல்லக்கூடிய அவலத்தை இந்த சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம். எப்படி இருந்த சமூகம், எப்படி மாற்றி அமைக்கப்பட்ட சமூகம், தட்டி எழுப்பி மீண்டும் கல்வியிலே, அறிவிலே ஒரு சிறந்த சமூகமாக விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இவ்வளவு போராட்டத்திற்கு பின்னால் மீண்டும் அந்த பழைய காலத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய அந்த பாதகமான காரியத்திலே இருந்து இந்த உம்மத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு சமூக மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.